எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு மந்த்லி எக்ஸ்பைரி எப்படி முடிஞ்சிருக்குது நிஃப்டி அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்ம நேற்று ஒரு லெவல் கொடுத்துருந்தோம். அந்த லெவல் படி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மூவ் ஆயிருக்கா அப்படின்னு பார்க்கலாம். 23,869 முடிஞ்சது வந்து 23,944 வரை போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு. அதே மாதிரி 23,974 வரை போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நம்ம. ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆன உடனே கீழே போயிட்டு திருப்பி மேலே போயிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது உடச்சிட்டு தான் மேலே போயிருக்குது. டோட்டல் பாசிட்டிவாக தான் மூவ் ஆகிருக்குது. அப்போ 20 50 200 இதுக்கு மேலே தான் மார்க்கெட்டு மூவ் ஆகிருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மார்க்கெட் மூவ் ஆனதுனால இந்த இந்த ஸ்ட்ரைக்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம். இந்த ஸ்ட்ரைக்ஸ்க்கும் அந்த ப்ரீமியமும் எப்படி மூவ் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நான் எடுத்துக்கிட்டது 23,900 ஒன்று எடுத்துக்கிட்டேன். ஸோ அந்த 23,900 பார்த்தீங்கன்னா 37 19 இதெல்லாம் வந்து நம்பர்ஸ் நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த நம்பர் படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு முடிஞ்சது கிட்டத்தட்ட வந்து 146 வந்து இருக்குது. 140 கிட்ட முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ 37 டு 140 37 டு 140 ஆல்மோஸ்ட் 140 130 அதை முடிஞ்சிருமா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 112 பாயிண்ட்ஸ்ல வந்து இது. ஓகேங்களா? இந்த இதுல 23,900 அதே மாதிரி நீங்க பாருங்க 23,750 சி. ஸோ நம்ம வந்து பாசிட்டிவா போறதுனால என்ன பண்ணணும், சி சைட்ல மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டோம். பி சைட்ல கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடாது. பி சைடு வந்து நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ண வேணாம் அப்படின்னு ஒரு ஐடியாவை வந்து இது பண்ணியிருந்தோம். ஆஸ் பர் ஓபிஎம் பிளஸ் இஎம்ஏ அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக டவுனில் போயிருக்குது இன்னைக்கு. இது நம்மளோட பிஇ சைடு. அப்போ 23,950 112 அப்படிங்கிற இடத்துல பிடிச்சிருந்தா எங்க போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 290 கிட்ட போயிட்டு 118 பாயிண்ட் வந்திருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி 23,850 கால் என்ன நடந்திருக்கும் அதை நம்ம பிடிக்கிறதுக்கு சில ப்ரீமியம் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பர் என்ன சொல்லியிருந்தோம், 64 75 இதெல்லாம் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அப்போ இந்த இது எங்க போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 189 வரையும் வந்திருக்குது. 189னா கிட்டத்தட்ட 170.17 இதில் வந்துருக்குது. 117 பாயிண்ட் இதில் கிடைச்சிருக்கு. அப்போ இதுல 112 பாயிண்ட், இதுல 118 பாயிண்ட், இதுல 118 பாயிண்ட், கிட்டத்தட்ட என்ன பாருங்க, கிட்டத்தட்ட 350 பாயிண்ட் மூணுலேயும் கிடைச்சிருக்கு. ஸோ 8,750 ரூபா ப்ராஃபிட் வந்திருக்கலாம். நான் பேப்பர் ட்ரேடிங் தான் பண்ணியிருக்கிறேன். நான் பேப்பர் ட்ரேடிங் படி தான் பண்ணி சொல்கிறேன்னா. ஸோ இந்த மெத்தடில் இப்படி நடந்திருக்கு, இன்னைக்கு நடந்திருக்குது, இது நடந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மெத்தட் படி நமக்கு 350 பாயிண்ட் கிட்ட வந்திருக்குது. ஸோ இதுதான் இன்னையோட சினாரியோ. நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல. பாசிட்டிவ் மூவ்ல இருந்ததுனால இந்த சினாரியோ முடிஞ்சிருக்குது. ஸோ இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் பாசிட்டிவாக தான் முடிஞ்சிருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து எப்படி இது நடந்திருக்கு அப்படின்னா மார்க்கெட்டோட மூவோட மார்க்கெட் எந்த சைடில் மூவ் ஆகுதோ அந்த சைடில் தான் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். எதுக்காக இந்த இதை சொல்ல வரேன்னா, இப்போ மார்க்கெட்டு இங்கே மூவ் ஆகுது, இங்கே மூவ் ஆகுது, இது மூணுக்கும் மேலே தான் மார்க்கெட் இருக்குது. அப்போ பாசிட்டிவ்ல தான் போகுங்கிற ஒரு அசம்ஷன், அதாவது ப்ராபபிலிட்டியை நம்ம எடுத்துக்கிட்டு, ஸோ அப்போ ப்ராபபிலிட்டி இப்படி இருக்குதுன்னா நம்ம கண்டிப்பாக சி சைடில் தான் போகணும், பி சைடில் போக வேணாம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். எதுக்காக எடுத்துக்கிட்டோம், ஓவர் ட்ரேடிங்கை அவாய்ட் பண்ணணும். ஓவர் ட்ரேடிங்கை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா?
எதுக்காக ஓவர் ட்ரேடிங் வந்து அவாய்ட் பண்ணணும்னா ரெடியூஸ் லாஸ். ஸோ நம்ம லாஸை ரெடியூஸ் பண்ணணும். எதுக்காக ரெடியூஸ் பண்ணணும்? ஆப்ஷன் பையரா இருக்கிறதுனால லாஸை ரெடியூஸ். ஸோ ஆப்ஷன் பையர்ஸ்னால லாஸஸ் அதிகமாக பண்ண முடியாது. அதனால இதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம மார்க்கெட்டோட டைரக்ஷனை எடுத்துட்டு அந்த டைரக்ஷன் மூவ் ஆகணும். இதுலயே நிறைய ரெட்லாம் வந்திருக்குது. இங்கேயும் லாஸ் நடந்திருக்கலாம், இங்கே லாஸ் நடந்திருக்கலாம். பட் ஓவராலா ஒரு ப்ராஃபிட்டபிளா இருக்கிறோமா இல்லையா ஃபைனலா அப்படிங்கிறதான். ஒரு 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 1000 ரூபாயை நம்ம போட்டுட்டு ஒரு வருஷம் கழிச்சு பேங்க் இன்ட்ரெஸ்ட் படி என்ன வரணும்? அட்லீஸ்ட் 50 ரூபா ப்ராஃபிட் கிடைச்சிருக்கணும். ரைட்டுங்களா? ஆனா ஷேர் மார்க்கெட்ல இருந்து என்ன கிடைச்சிருக்கணும்? 500 ரூபாயாவது கிடைச்சிருக்கணும். சொல்றேன். 50% உங்களுக்கு கிடைக்குதுன்னா இதாவது கிடைச்சிருக்கணும். அட்லீஸ்ட் 25% கிடைச்சா தான் நமக்கு இதுல இருக்குது, இந்த மார்க்கெட்டுக்குள்ள இருக்கிறதுக்கான அர்த்தமே. இல்லைன்னா இந்த 1000 ரூபாயும் போயிடுச்சுன்னா நம்ம மார்க்கெட்லயே இருக்க மாட்டோம். அப்ப இது வந்து சூதாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போயிடும். இப்போ நம்ம எங்க பிரச்சனை ஆப்ஷன் பையர்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் பையர்ஸ் ஸ்மால் டியூரேஷனை வச்சுக்கிட்டு மேலையும் கீழையும் வாங்கி விற்று வாங்கி விற்று வாங்கி விற்று வாங்கி விற்று கேபிட்டலாக லாஸ் பண்ணிடுவாங்க. இங்கே வாங்கினா இங்கே, இங்கே வாங்கினா இங்கே, இப்படி போயிட்டே இருக்குதுனால ஓவர் ட்ரேடிங் பண்ணி கேபிட்டலை லாஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் செல்லர்ஸ்க்கு பிரச்சனை கிடையாது. அவங்க வந்து இங்கே விற்றுருப்பாங்க, இங்கே விற்றுருப்பாங்க, நடுவில் உட்காந்துக்கிட்டு காலாட்டிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க அமைதியாக தான் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து டைம் ஃப்ரேம் எல்லாம் கணக்கிலே கிடையாது. அவங்க ஒரு மார்க்கை செட் பண்ணிட்டு அந்த மார்க்கெட்டில் தான் விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? 500 பாயிண்ட் டிஃபரன்ஸ் வச்சுட்டு வித்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஓவராலாக ப்ராஃபிட்டில் தான் வந்துடுவாங்க. லாஸ் வந்தால் கூட. ஆப்ஷன் பையர்ஸு ஓடி ஓடி வாங்கி வாங்கி விற்று விற்று நுழைஞ்சிருவாங்க. காணாமையும் போயிடுவாங்க. செத்து கூட போயிடுவாங்க சமயத்தில். ஏன்னா இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. இதுபடி நம்ம இந்த ஓவர் ட்ரேடிங் அவாய்ட் பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதை பண்ணிருக்கேன். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நான் பேப்பர் ட்ரேடிங் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த இதில் வந்து என்னுடைய ஓபிஎம் மெத்தட் அப்படிங்கிற ஒரு மெத்தடை வச்சு ப்ளஸ் நம்மளுடைய பேசிக் இண்டிகேட்டரை பேஸ் பண்ணி இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இது 100% ப்ராஃபிட்டபிள் ஸ்ட்ராட்டஜி கிடையாது. பட் இட் இஸ் அ ஸ்ட்ராட்டஜி. நம்ம ஓவர் ட்ரேடிங் பண்ணாமல் இருக்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதுக்கு தான் இந்த ஸ்ட்ராட்டஜியை தவிர இது ஜெயிக்கிறதா தோக்கிறதுக்கான்னு கிடையாது. நம்மளோட மைண்டை காம் பண்ணி ஓவர் ட்ரேடிங் அவாய்ட் பண்ணணும். சைக்காலஜிக்கலாக நம்ம வந்து காமாக இருக்கணும் ஒரு செட்டப்பில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதை இது பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.